பையன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா பிச்சு பிச்சு போட்டுடுவேன். கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த எபிசோடு போறோம். என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய சின்ன வச்சிருக்க பையன், ஒருவேளை அவன் மாட்டினா கண்டிப்பா செத்துருவானே. இங்க பாரு தம்பி, அந்த பெரிய கிராப் மான்ஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணியா என்ன? ஆமா, அவன் பார்க்ல தூங்கிட்டு இருந்தான். அப்ப நான் மார்க்கரை வச்சு அவன் மேலே கிறுக்கினேன். பண்ற வேலையை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்னடா பண்றது? இப்ப என்னால உதவியும் பண்ண முடியாது. அவனை பார்க்கறதுக்கும் நல்லவன் மாதிரி இல்லையே. அதோட இதுக்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்லை. சரிங்க, வந்து கிளம்பிடும். கரெக்ட் தான். நமக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? சைலண்டா கிளம்பு. கண்டுபிடிச்சிட்டா பையா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு தம்பி, அவன் உன்னை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதனால இப்போ இங்க இருந்து ஓடிரு. என்னை பத்தி கவலைப்படாம முதல்ல எழுந்திருச்சு ஓடு. ஆனா என்னோட சாக்கர் பால். இப்ப பால் ரொம்ப முக்கியம். உனக்கு பால் வேணுமா கண்ணா? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கெட்ட பையனை காப்பாத்த வந்தது மட்டும் சொல்லிடாத. இவனை ஒழுங்கா விட்டு. இந்த சின்ன பையன் பண்ண குறும்புத்தனத்தினால இவனோட உயிரை எடுத்துருவியா? உனக்கும் மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். போக்கோ, ஏற்கனவே நிறைய பேரை அழிச்சிருக்க. என் உருவத்தை கிண்டல் பண்ண அவங்களை கொன்னுடுவேன். என்கிட்ட வம்பிழுத்தா சும்மா விட மாட்டேன். இந்த கெட்ட பையன் என் உடம்புல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அதுவும் மார்க்கர்ல, பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு. இந்த கைய வச்சு என்னால அந்த மார்க்கை அழிக்க முடியாது. ஒருவேளை என்னோட வேலையில நீ குறுக்கிட்டனா அப்புறம் உன்னால வேற வேலை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். உன்னை பாக்குறதுக்கு அனிமேல பாக்குற ஒரு வில்லன் மாதிரியா இருக்கடா. இப்போ உன் கதையை முடிக்கிறேன். அங்கேயே நின்னுட. பாப்புலேஷன் கம்மியாகிட்டே இருக்க. இந்த காலத்துல ஒரு சின்ன பையனை கொல்ல விட மாட்டேன். உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? நான் சின்ன பையனா இருக்கும் போதே ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். இந்த பிசினஸ் மேன்லாம் எனக்கு செட்டே ஆகாது. உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை ஒரே பஞ்சில முடிக்கிற ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். வேலையாவது மண்ணாங்கட்டியாவது. அந்த பையன் மேல கைய விடா பாப்போம். இந்த நிமிஷமே உன்னோட வாழ்க்கை முடிய போகுது. இதெல்லாம் நடந்து அதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சா? அந்த நாளைக்கு அப்புறம் நான் உடைக்கானதான் மிச்சம். யாராலையும் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பலசாலியா மாறினேன். நான் யார மாதிரி மாறணும்னு நினைச்சனோ அதே மாதிரி மாறினேன். அப்புறம் ஏன் எப்படி நடக்குது இப்ப நான் பண்றது? அட போங்கடா, மனசு கேட்கல. எனக்கு அதை வாங்கி கொடுங்க. வா, இங்க இருந்து போலாம். 482 ப்ளீஸ். ஓகே. ஹே, ஒரு நிமிஷம் இருங்க. டெல்லோடுக்கு வந்துருச்சா? என்கிட்ட 82 சேஞ்சா இருக்கு.